நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. பலிபீடத்தை குறித்த இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி ஆதியாகமம் 26வது அதிகாரம் வசனம் 25. ஜெனசிஸ் சாப்டர் 26 verse 25. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற பலிபீடம் ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்குனால கட்டப்பட்டதாக இருக்கு. இந்த பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை ஈசாக்கு தொழுது கொள்கிறாரு. நாம இதற்கு முன்பாக பார்த்த வேத பகுதிகளில் கர்த்தருடைய நாமம் எப்பொழுது தொழுது கொள்ளப்பட்டது, அவருடைய தன்மை வெளிப்படுத்தப்பட்ட போது. அப்படி இங்க தேவன் என்ன தன்மையை வெளிப்படுத்துறாருங்கிறத இதற்கு முன்பாக இருக்கிற வசனத்தை பார்க்கும்போது தெரியும். இதற்கு முன்பாக இருக்கிற 24வது வசனத்தை பார்த்தோம்னா, அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசிர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். இங்கே கர்த்தர் ஒரு உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து நிறைவேற்றி அதை இன்னும் காத்து நடத்துவதாக சொல்றாரு. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனத்துல கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி ஒரு உடன்படிக்கை செய்றார் இல்லையா, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அந்தபடியாக அந்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார், நிறைவேற்றவும் செய்கிறார். அவர் சொன்னபடியே ஆபிரகாமின் சந்ததிக்கு அந்த தேசத்தை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறாரு. அதனால்தான் இந்த அதிகாரத்துடைய துவக்க பகுதியில ஈசாக்கு எகிப்து தேசத்துக்கு போகலான்னு இருந்த போது அங்க போக வேண்டாம்னு சொல்லி இதே தேசத்துல வாசம் பண்ணுன்னு சொல்றத இதே அதிகாரம் 3வது வசனத்துல பார்க்கலாம். இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். அந்தபடியாக தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆணையை நிறைவேற்றுவதாக சொன்னபடியே இந்த தேசத்திலேயே ஈசாக்கு ஆசீர்வதித்திருக்கிறாரு. எதனால ஈசாக்கு எகிப்து தேசத்துக்கு போகணும்னு நினைச்சாரு, அங்க ஒரு பெரிய பஞ்ச காலம் உண்டாகுது. அந்த பஞ்ச நாட்களுக்கு தப்பி ஓடும்படி ஈசாக்கு எகிப்து தேசத்துக்கு போகணும்னு வந்திருக்கிறாரு. அவரை போக வேண்டாம்னு சொல்லி தேவன் ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கைய நினைவு கூர்ந்து அதை ஈசாக்குக்கு மறுபடியும் சொல்றாரு. அப்படியாக அவர் சொன்னபடியே ஈசாக்கு பழுகி பெருகி பஞ்ச காலத்திலையும் 100 மடங்கு பலனடைகிறாரு. அந்தபடியா பலனடைந்த அவர் அநேக துறவை வெட்டி கடைசியில பெயர்சபாவுக்கு வந்து தங்குறாரு. அந்த இடத்துல தான் தேவன் தரிசனமாகி அந்த வாக்கு தத்தத்தை உறுதிப்படுத்துறாரு. அந்தபடியா தேவன் உடன்படிக்கையை காத்து நடத்தும் நல்ல தேவனாக இருக்கிறாருங்கிறத இந்த பகுதிகள் தெளிவாக காண்பிக்குது. அந்த உடன்படிக்கையை அவர் காத்து நடத்தி நிறைவேற்றினதற்கு அடையாளமாகவே ஈசாக்கு அங்க ஒரு பலிபீடத்தை கட்டுறாரு. அப்படியாக இந்த பலிபீடமானது தேவன் உடன்படிக்கையை காத்து நடத்துகிறவராக இருக்கிறாருங்கிறத பிரதிபலிக்குது. அப்படி அந்த நாட்கள்ல கட்டப்பட்ட பலிபீடத்துல எப்படி தேவனுடைய தன்மை வெளிப்பட்டதோ அதே போலதான் சிலுவை என்னும் பலிபீடத்தின் மூலமாக தேவன் தம்முடைய இரத்தத்தினால புதிய உடன்படிக்கையை நமக்காக செய்திருக்கிறார் இல்லையா. அன்றைக்கு உடன்படிக்கையை காத்து நடத்தின தேவன் இன்றைக்கு அவர் செய்த புதிய உடன்படிக்கையை காத்து நடத்தாமல் இருப்பாரா? அவர் இரத்தத்தின் மூலமாக நமக்கு ஒரு மீட்பை உண்டு பண்ணிருக்கிறாரு. அதை பற்றி கொண்டு நாமும் கீழ்ப்படிந்து நடந்தோமே ஆனால் அதை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாரு. அந்தபடியாக தேவன் சதா நாட்களிலும் உடன்படிக்கையை காத்து நடத்துகிற நல்ல தேவனாக இருக்கிறாரு. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் அவரை ஆராதிக்கிற பலிபீடத்துல அவரை நோக்கி பார்த்து ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டோமே ஆனால் அதையும் அவர் காத்து நடத்த வல்லவரா இருக்கிறாரு. ஆனா அந்த உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக நாமும் காணப்படணும். அப்படி இருந்தோமே ஆனால் தேவன் நம்மையும் ஆசீர்வதித்து உடன்படிக்கையை காத்து நடத்துபவராக இருப்பாரு. அப்படியான ஒரு நல்ல தேவனையே நாம சேவிக்கிறவர்களாக இருக்கிறோம். அந்தபடியாக தேவனுடைய பலிபீடத்துல நாம செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து கீழ்ப்படிந்து நடந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்த தேவனுடைய பலிபீடத்துல நாம செய்த உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிந்து நடக்க அவரை நோக்கி பார்ப்போமா. கர்த்தாவே,
தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நீங்க சதா சர்வ காலமும் உடன்படிக்கையை காத்து நடத்துகிற நல்ல தேவனா இருக்கிறீங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக எங்களுடைய பலிபீடத்திலிருந்து தேவரிடத்துல நாங்க பெற்றுக்கொண்ட உடன்படிக்கைய காத்து நடக்க எங்களுக்கு நவமான இருதயத்தை தந்தரலுங்கப்பா. ஆம் ராஜா, அப்படியாகவே நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நாங்களும் காத்து நடந்த உமக்கு கீழ்ப்படிந்தவர்களா இருந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ள தேவரீர் எங்களை நடத்தியறலுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.